Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் புழுங்கல் அரிசியை வச்சு சூப்பரான 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். அதை ஊற வச்சுக்கோங்க. இப்போ சிக்கன் எடுத்துக்கலாம். இந்த சிக்கனை பார்த்தோன்னே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு உங்களுக்கு. இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் அளவுகளை கண்டிப்பாக சொல்கிறேன். கறியை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மஞ்சள் போட்டு கழுவிக்கோங்க. இப்போ நான் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் 2 கரண்டி பக்கமாக குழிக்கரண்டியில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். நெய் ஊற்றினா நல்ல மணமாக இருக்கும். இந்த நெய் நான் வீட்டிலையே ரெடி பண்ணது. அது எப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். இப்போ பட்டை, கிராம்பு, 2 பிரியாணி இலை எல்லாமே 2 எடுத்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. அது கொஞ்சோண்டு வெடித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் அதையும் உள்ளே போட்டுருங்க. ஒன்றா போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா அது நெய்யிலையும் அந்த எண்ணெயிலையும் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ரோஸ்ட் ஆகி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இலைங்களை சேர்த்துக்கலாம். அதாவது கொத்தமல்லி, புதினா அதையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் ஊற்றி பட்டைக்கிராம்பு போடுறோம் பார்த்திங்களா, அப்பையும் கூட இந்த கொத்தமல்லி, புதினாவை சேர்த்தோம்னா இன்னும் மணமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு போடலாம். இப்போது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் ரோஸ்ட்டாக வந்துருச்சு நல்லாவே. அந்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா ஃப்ளேவர் வரும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம இப்போது மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். மிளகாத்தூள் நான் 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காக இப்பயே போகிறோம் அப்படின்னா கலருக்காகத்தான். அந்த சிவப்பு கலரில் வருதில்ல, அதுக்காகத்தான் முன்னாடியே நம்ம மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு எதுக்கு இவ்வளோ போகிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த இஞ்சி பூண்டு கூட 1 கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு கொடுக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3ஐயும் ஒரே அளவாக எடுத்து ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி அதையில் 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம். அப்போ தான் பிரியாணி ஸ்மெல் நல்லா வரும். கூடுதல் சுவையை நல்லா கொடுக்கும். தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கலாம். தக்காளி எத்தனை அளவுனா தக்காளி ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி. 3 வெங்காயம் எடுத்ததுக்கு 2 சைஸ் பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். அதையும் கட் பண்ணி போட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் 3 கரண்டி எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கட்டும் அடிப்பிடிக்காத அளவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. கரெக்டான அளவு போட்டுற வேணாம். லைட்டாக இப்போதைக்கு தேவையான அளவு, கறி வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுது. தயிர் ஊற்றுனதுக்கப்புறமாவே எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வந்துடும். நமக்கு அந்த ரெட் கலர் தெரியுது. அந்த கலருக்காக தான் மிளகாத்தூள் முன்னாடியே போடுறது. இல்லை எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமும் கூட மிளகாத்தூள் போடலாம். அதுவும் இன்னும் கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் அரை லெமன் மட்டும் போதும். ஏன்னா நம்ம தயிர் ஊற்றிருக்கோம், தக்காளி, அப்புறம் லெமன் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகவும் லெமனு, அதோட சுவையும் இருக்குது. புளிப்பு சுவை அதிகமாகவே இருக்கும். தயிர்லேயும் சரி, லெமன்லேயும் சரி புளிப்பு சுவை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி போட்டுக்கலாம். நாங்கள் லெக் பீஸ் எடுத்துருக்கோம்னு சொன்னீங்கன்னா அந்த லெக் பீஸ் நாங்கள் போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப கிண்ட வேணாம். ஏன்னா லெக் பீஸ் உடஞ்சி போயிடும். ஒரு 2-3 கிண்டு மட்டும் கிண்டி விட்டு இப்போ பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதோட டபுள் மடங்கு தண்ணி வச்சுக்கணும். 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 2 டம்ளர். ஏன்னா நம்ம புழுங்கல் அரிசி போடுறோம் அப்படின்றதுனால நம்ம எப்பயும் சாப்பாட்டுக்கு குக்கரில் எப்படி வைப்போமோ அதே அளவுக்கு மட்டும் வச்சுக்கிட்டா போதும். தண்ணி குறைச்சிட வேண்டாம்.
நம்ம ஊற வச்சுருந்தாலுமே புழுங்கல் அரிசிக்கு வந்து நம்ம 1 டம்ளர் போட்டால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோமா, அந்த கணக்குலேயே இப்போயுமே ஊற்றிக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும், கொஞ்சம் கக்கிற மாதிரி இருக்கணும். இந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் கக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கோங்க. எதுக்காக அந்த கக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து அரிசி போட்டு வெந்ததுக்கப்புறமா உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். இப்போ கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா அரிசி வெந்ததுக்கப்புறம் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். சமையலை பொறுத்தளவுக்கு உப்பு தான் மெயினே. உப்பு வந்து கூட போனால் வேஸ்ட்டாக போயிடும், உப்பு கம்மியாக போனால் சுவையே இல்லாமல் போயிடும். இந்த உப்பு தான் வந்து சமையலுக்கே மெயின் ஹீரோ. இப்போது நம்ம உப்பு டேஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் அரிசி போட்டுக்கோங்க. அரிசியை 2 கழுவினதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம உள்ளே லெக் பீஸ் போட்டிருக்கோம், ஆனால் ரொம்ப கிண்ட தேவையில்லை. சும்மா லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மேலே வந்து விசில் போட்டு வச்சிடலாம். அது மூடி போடுறதுக்கு முன்னாடி குக்கரை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அந்த உள்ளுக்குள்ளே இருக்க பெல்ட்டெல்லாம் கரெக்டாக ஃபிட்டாக உக்காந்துருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம விசில் வரப்போகுது. நம்மளோட பிரியாணி ரெடியாக போகுது. விசில் வந்துடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுவையான மணமணமான பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் சமையல் பண்ணது கேக்குறேன்ல, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே, போடா போகுதுண்ணே, ஒரு குத்து குத்துண்ணே அப்படியா?